வாங்க வாங்க குழந்தைகளே, பெரியோர்களே, சுவையான லட்டு ஜாங்கிரி எல்லாமே இருக்கு. சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போங்க. அந்த பக்கமாக வந்த அலமு லட்டு கடையை பார்த்து அங்கு ஒரு கட்டையின் மீது போய் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருந்தது. ஆஹா, என்ன வாசனையாக இருக்கு. நம்ம கிட்ட வேற காசு இல்லையே. சரி, கேட்டு பார்ப்போம். கடைக்காரண்ணா, எனக்கு லட்டு கொடுங்க, நான் காசு அப்புறமா தரேன். என்ன, கடைக்காரண்ணா அமைதியாகவே இருக்காரு, எதுவும் சொல்லவே மாட்டுறாரு. அண்ணா, அண்ணா, என்னண்ணே அமைதியா இருக்கீங்க? என்ன, காசு இல்லையா? காசு இல்லாம நான் எப்படி உனக்கு லட்டு தருவது? உனக்கு லட்டும் இல்லை, எதுவும் இல்லை. போய் இங்கிருந்து தயவு செய்து. அலமு அங்கிருந்து சென்று தனியாக அழுது கொண்டிருந்தது. அந்த வழியாக வந்த அம்மா பறவை தன் குழந்தை பறவை அழுவதை பார்த்தது. எதற்கு நீ அழுது கொண்டிருக்கிறாய்? உனக்கு லட்டு தானே வேணும், நான் வாங்கி தரேன், இரு. சும்மா சும்மா எல்லாத்துக்கும் அழுதுட்டே இருக்காத அலமு, சரியா? ஓஹோ, குட்டி பறவை அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி சரி, நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம உண்டு நாம உண்டுன்னு இருப்போம். அதான் கரெக்ட். அம்மா பறவை தன் குட்டி பறவையை கூட்டிச் சென்று ஒரு மரத்தின் அடியில் நின்றது. அம்மா, எனக்கு லட்டு சாப்பிடணும் போல இருக்குது அம்மா. அலமு, என்கிட்ட சுத்தமா காசே இல்லம்மா. நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு காசு ரெடி பண்ணிட்டு லட்டு வாங்கிட்டு வரேன், சரியா? நீ இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போகாத. அம்மா பறவை பணம் சேகரிக்க சென்றது. இங்க பாரு வெள்ளையம்மா, இதுல பெரிய பெரிய கட்டைகள் இருக்கு. இதை வாங்கிட்டு எனக்கு பணம் கொடு. ஒரு கட்டை 10 ரூபாய். எனக்கு ரொம்ப சீக்கிரமா பணம் வேணும், நீ கொடு. அந்த கட்டைகளை எல்லாம் கிளி பறவையிடம் கொண்டு சென்றது. என்ன கண்ணம்மா, திடீர்னு இங்க வந்திருக்க, இவ்வளவு கட்டைகளை எடுத்துட்டு வந்திருக்க? சரி சரி, எனக்கும் கட்டைகள் தேவைப்படுது, இங்கே இருக்கட்டும், கொடுத்துட்டு போ. என்னோட அலமு குட்டி லட்டு கேட்டா, அதனாலதான் இதெல்லாம் விற்கிறேன். அம்மா பறவை பணத்தை வாங்கி கொண்டு வேகமாக லட்டு கடைக்கு சென்றது. அலமு, இங்க பாரு, நீ ஆசைப்பட்டத நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆ, எவ்வளோ லட்டு! இது எல்லாமே எனக்கா? நான் நிறைய சாப்பிட போறேன். சந்தோஷமாக சாப்பிட்டார்கள்.